நீங்கள் இறைவனிடம் போய் பிச்சை கேட்பது இறைவனை அவமதிப்பதாகும். இறைவன் உங்களை மிகவும் சிறப்பாக படைத்த இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். அதனால் பிரார்த்தனையை விட மிகவும் சக்தி வாய்ந்தது வாழ்த்துவது. இந்த தெரியாத மனிதனுக்காக அவனுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ண முடியாது. ஒருவேளை அந்த மனிதன் கெட்டவனாக இருந்தால் அவனுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் போது அவன் செய்த பாவங்களில் அறவாசி உங்கள் பக்கம் திரும்புகின்றது. இதாவது கடவுளின் நேசத்துக்குரியவன், கடவுளின் பாசத்திற்குரியவன். யார் ஒருவன் சிறந்த ஆரோக்கியமான மனிதன் அவன்தான் கடவுளின் பிள்ளை. மனதிலே போற்றுவே. உலகத்திலேயே சிறந்த இன்பம் எதுவென்றால் உடல் நோயற்று இருப்பதுதான் உலகத்தில் சிறந்த இன்பம். இது யாருக்கு கிடைக்கின்றதோ அவன்தான் உலகத்தின் சிறந்த புண்ணியவான். அதாவது எப்பொழுதும் இதில் போட்டு வைத்தால் நிச்சயமாக நீங்களும் மருத்துவமனை பக்கம் செல்லவே தேவையில்லை. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வெளியிலே இல்லை, பிரச்சனைக்கு தீர்வு உள்ளே தான் இருக்கின்றது. அனைத்து விதமான எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் வைத்தியசாலை பக்கமே போனதே. இதற்கு என்ன காரணம்? ஏன் அவர்களால் மட்டும் சரியாக இந்த மாதிரி இருக்க முடிகின்றது? ஏன் அவர்களால் மட்டும் ஆரோக்கியமாக இருக்க முடிகின்றது? ஏன் மற்றவர்களால் அது முடியவில்லை? ஏனென்றால் உணவே மருந்து, உணவே அணை. நீங்கள் உணவை மருந்தாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நீங்களும் வைத்தியசாலை பக்கமே போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. இதனால் பல உங்களுடைய பணத்தை மிச்சப்படுத்தல். உங்களுடைய பணம், ஏனென்றால் நிறைய பேர் பணத்தை மருத்துவ செலவிற்கு தான் அதிகமாக உபயோகித்துக் கொண்டு உண்ட உணவால் தான் உபாதை என்றால் அந்த உபாதையிலிருந்து விடுபடுவதற்காக உட்கொள்ளும் மருந்துகளின் விளைவால் ஏற்படும் கேடு அடைவது. உணவே மருந்து, மருந்தே உணவு. தீர்வுகள் எப்பொழுதுமே நம்மிடம் தான் இருக்கின்றது. அதாவது சிறந்த தீர்வு நாங்கள் எடுக்கும் முடிவுகளில் தான் இருக்கின்றது. அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த வசனத்தை எப்பொழுதும் இதில் போட்டு வைத்தால் நிச்சயமாக நீங்களும் மருத்துவமனை பக்கம் செல்லவே தேவையில்லை. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வெளியிலே இல்லை, பிரச்சனைக்கு தீர்வு உள்ளே தான் இருக்கின்றது. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உள்ளே தான் இருக்கு. எதை எண்ணுகின்றோமோ அதுவாகவே. மற்ற உயிர்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் மற்ற உயிரினங்கள் இந்த இயற்கையை உள்ளபடியே அப்படியே அனுபவிக்கின்றது. இந்த மனித இனம் ஆறாம் அறிவை உபயோகித்து இயற்கையை வேறு விதமாக மாற்றி அதை அனுபவிக்கும். உலகத்திலேயே சிறந்த இன்பம் எதுவென்றால் உடல் நோயற்று இருப்பதுதான் உலகத்தில் சிறந்த இன்பம். இது யாருக்கு கிடைக்கின்றதோ அவன்தான் உலகத்தின் சிறந்த புண்ணியவான். அதாவது கடவுளின் நேசத்துக்குரியவன், கடவுளின் பாசத்திற்குரியவன். யார் ஒருவன் சிறந்த ஆரோக்கியமான மனிதன் அவன்தான் கடவுளின் பிள்ளை. மனதிலே போட்டுவை. யார் ஒருவன் எந்தவித கவலையும் அற்று சிறப்பாக இருக்கின்றானோ அவன்தான் கடவுளின் பாசத்துக்குரிய. வாழ்த்துவதுதான் சிறப்பு. யாரை பார்த்தாலும் வாழ்த்துங்கள். இந்த உயிரினத்தை பார்த்தாலும் அதை வாழ்த்து, அதை போற்றுங்கள். ஏனென்றால் வாழ்த்துவதுதான் சிறப்பானது. பிரார்த்தனையை விட மிகவும் சக்தி வாய்ந்தது வாழ்த்துவது. இந்த தெரியாத மனிதனுக்காக அவனுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ண முடியாது. ஒருவேளை அந்த மனிதன் கெட்டவனாக இருந்தால் அவனுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் போது அவன் செய்த பாவங்களில் அறவாசி உங்கள் பக்கம் திரும்புகின்றது. இதுதான் பிரார்த்தனையின் சக்தி. பிரார்த்தனை செய்வதை விட ஒரு மனிதனை வாழ்த்துங்க. இறைவன் உங்களை மிகவும் சிறப்பாக படைத்த இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் இறைவனிடம் போய் பிச்சை கேட்பது இறைவனை அவமதிப்பதாகும். இன்று உலகில் மருத்துவமனைகளும் மருந்துகளும் விதமான மருந்துகளும் பெருகிக் கொண்டே இருக்கின்றது. இல்லை, மருந்துகள் யாரும் பயன்படுத்துவது இயற்கையான, அதாவது உணவே மருந்தாக பயன்படுத்தப்பட்டது. அந்த வேளைகளில் உணவே மருந்தாக பயன்படுத்தப்பட்டது.